Hello learners, welcome to Learn Hindi through Tamil. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது ஹிந்திலயும் தமிழ்லயும் ஒரே மாதிரி உச்சரிப்போட வரக்கூடிய வார்த்தைகள் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல இதே டாபிக்ல 2 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ்க்கான கண்டினியூஸ் மாதிரி தான். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் புதுசாக ஹிந்தியில் கற்றுக்கும் பொழுது பிகினராக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ சிமிலராக வர்றதுனால ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லிக்கான வீடியோ, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோஸ்க்கான PDF ஃபார்மேட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட்லேயே பின் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய்ட்டு ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சமயம். அதாவது நம்ம தமிழில் நேரத்தை வந்து சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வர்ற சமயத்தில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வர்ற நேரத்தில் அப்படின்றது தான் சமயம், வர்ற சமயத்தில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சமயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சமை. விவாதம், ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து விவாதம்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து விவாது. காரணம், ஹிந்தியில் வந்து காரணம். ஸோ சமயம் சமை, விவாதம் விவாது. ஸோ அந்த லாஸ்ட் அந்த இம்மு சவுண்டு மட்டும்தான் இல்லாமல் வருது பாருங்கள் ஹிந்தியில். சமயம்க்கு சமை, விவாதம் விவாது, காரணம். ஸோ இதெல்லாம் ஈஸியாகவே ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது அனுமதிக்கு வந்து ஹிந்திலையும் அனுமதின்னு தான் வரும். அடுத்தது தூரம், டிஸ்டன்ஸ்க்கு வந்து தூரம்க்கு வந்து தூர். அடுத்தது ஹிந்தியில் வந்து நம்ம தமிழில் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து காலி, சேம். அனுமதியும் காலியும் வந்து தமிழில் வர்ற மாதிரியே தான் வரும். தூரம் மட்டும் தூர் அப்படின்னு வரும் ஹிந்தியில். அடுத்தது கம்ப்ளீட்டாக, ஃபுல்லாக, அதாவது முழுவதும் சொல்கிறதுக்கு வந்து நம்ம பேச்சு வழக்கில் பூரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பூராவும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பூராவும் கொண்டு வா, பூராவும் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஹிந்தியில் அது வந்து பூரா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பூரான்னு சொல்கிற மாதிரி தான் ஹிந்திலையும் வரும். தயார் அப்படின்றதும் வந்து ஹிந்தியில் வந்து தயார் அப்படின்றது தான் வரும். அடுத்தது விஸ்வாசத்துக்கு ஹிந்தியில் வந்து விஸ்வாசம்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். ஹிந்தியில் வந்து விஸ்வாஸ் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள், ஈவனாக இருக்கிறது. அதாவது இப்போ சுயம், உங்களை நீ தற்சார்பு உடையதாக இருக்கிறது. சுயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்திலையும் வந்து ஸ்வயம் அப்படின்னு வரும். ஹிந்தியில் வந்து ஸ்வயம், தமிழில் வந்து சுயம்னு வரும். ஹிந்தியில் வந்து ஸ்வயம், தற்சார்பு உடையது, உங்களை நீங்களே சொல்லிக்கிறதுக்கு. இல்லை வந்து சுயமாக சம்பாரித்தது, சுயமாக செய்தது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான இடத்துங்கள்லாம் ஹிந்தியில் வந்து ஸ்வயம். தமிழில் சுயம், ஹிந்தியில் ஸ்வயம். அதிகப்படியான அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ அதிகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து அதிரிக்த். தமிழில் அதிகம், ஹிந்தியில் வந்து அதிரிக்த். அடுத்தது அவசியமான அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அவசியக். தமிழில் அவசியம், ஹிந்தியில் வந்து அவசியம். ஸோ அந்த இஸ் சவுண்டு மட்டும் மாறும், அவசியக். அடுத்தது பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பிரதி தினமும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரதி அப்படின்றது வந்து ஒவ்வொரு அப்படின்றத குறிக்கும். ஸோ பிரதி தினம், பிரதி மாதம், பிரதி வருடம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஹிந்திலையும் வந்து பிரதி தினம் தமிழில் வருது அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் வந்து பிரதி தின் அப்படின்னு வரும். பிரதி வருஷம் அப்படின்னா வந்து பிரதி வருடம் அப்படின்னா வந்து ஹிந்தியில் வந்து பிரதி வருஷ் அப்படின்னு வரும். ஸோ தமிழில் பிரதி வருடம், ஹிந்தியில் வந்து பிரதி வருஷ் அப்படின்னு வரும். ஸோ அடுத்தது பாருங்கள், சமமான, அதாவது ஈவனா, இதே போலவே ஈவனாக ஹைட்டு இருக்கிறது, 2 பேரும் ஒரே மாதிரியான ஹைட்டு இருக்கிறது. ஸோ அதுக்கு வந்து சமமான அப்படின்னு சொல்லுவோம். 2 பேரும் கிட்டத்தட்ட சமமான ஹைட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அதாவது ஒரே மாதிரி உடைய ஹைட்டு, உயரம், உடம்பு, உடல்வாகு இதெல்லாம் சொல்லும் பொழுது 2 பேரும் ஆல்மோஸ்ட் லுக் வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் வந்து சமமான அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து சமான். அடுத்தது வந்து சந்தனம், ஹிந்தியில் வந்து சந்தன். தமிழில் சந்தனம், ஹிந்தியில் சந்தன். ஸோ பிரதி தினமும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பிரதி தின் அப்படின்னு வரும். பிரதி வருடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பிரதி வர்ஷ் அப்படின்னு வரும். பிரதி சால், வருஷம்க்கு வந்து வருடம்க்கு ஹிந்தியில் வந்து வர்ஷ் அப்படின்னு சொல்லலாம், சால்னு சொல்லலாம். அடுத்தது சமமாக இருக்கிறது, லுக்கில் வந்து பார்க்க வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வந்து சமமான அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சமான். அடுத்தது சந்தனம் அப்படின்னு சொல்கிறதுக்கு சந்தன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கரைக்கு ஹிந்தியில் வந்து சீனி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஷக்கர். ஸோ சர்க்கரை ஹிந்தியில் வந்து ஷக்கர், சீனின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து தமிழில் வந்து நகம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ளூரலில் வந்து நகங்கள்னு சொல்லுவோம். அதுக்கு ஹிந்தியில் வந்து நக்கூன். தமிழில் நகம், ஹிந்தியில் வந்து நக்கூன். அடுத்தது குறைவு, அதாவது கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹிந்திலையும் கம் அப்படின்னு தான் வரும். ஸோ கம்மி, ஹிந்தியில் வந்து கம். சர்க்கரை அப்படின்னா ஷக்கர், இன்னொரு பேர் வந்து ஜீனி. நகம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நக்கூன் அப்படின்னு சொல்லுவோம். கம்மி, குறைவு அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது வந்து சமாச்சாரம், அதாவது என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன விஷயம், என்ன செய்தி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி தமிழில் சமாச்சாரம்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து சமாச்சார், சமாச்சார். அன்னதானம்னு சொல்கிறதுக்கு வந்து அன்னதான், அன்னதான். சங்கீதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ மியூசிக்கை வந்து இசை, சங்கீதம் அந்த மாதிரி சொல்லுவோம். சங்கீத், ஹிந்தியில் சங்கீத். ஸோ சமாச்சாரம், சமாச்சார், அன்னதானம், அன்னதான், சங்கீதம், சங்கீத். அடுத்தது ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தமிழில் வந்து மருத்துவமனை தான், பட் இங்கிலீஷில் நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்கிற மாதிரி ஹிந்தியில் வந்து ஆஸ்பத்தால் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தி வார்த்தையே வந்து இப்போ தமிழில் நமக்கு மருத்துவமனைன்னு இருக்குது, பட் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் மாதிரியே தான் வரும் இது. ஸோ ஆஸ்பத்தால் அப்படின்னு வரும். சனிக்கிழமை அப்படின்னா சனிவார். ஸோ குருவார், புத்வார் அந்த மாதிரி நாட்களை குறிக்கிறதுக்கு வந்து நமக்கு கிழமைன்னு வருது இல்லையா, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அந்த மாதிரி வார்னு முடியும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதிலே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ சனிக்கிழமை அப்படின்னா சனிவார் அப்படின்றது வருது. அடுத்தது உபயோகம், யூஸ்ஃபுல்லானது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து புரோஜனம்னு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில். புரோஜனமாக ஏதாவது ஒன்று சொல்லு, பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஹிந்தியில் சொல்கிறதுக்கு பிரயோஜா அப்படின்னு சொல்லுவோம். பிரயோஜா, பிரயோஜனம் அப்படின்னு நம்ம தமிழில் பிரயோஜனம், அதில் ஹிந்தியில் வந்து பிரயோஜா அப்படின்றது வருது. ஸோ அந்த லாஸ்ட் அந்த இம்மு சவுண்டு மட்டும்தான் வந்து இல்லாமல் வரும். பிரயோஜனம், பிரயோஜா. அடுத்தது பாருங்கள் பண்டிதர். ஸோ ரொம்ப படித்தவங்களை, ரொம்ப பெரியவங்களெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களை வந்து நம்ம தமிழில் பண்டிதர்னு சொல்லுவோம். ஸ்டோரி புக்கிலலாம் படிச்சிருக்கோம்ல இந்த வார்த்தை. ஸோ அதுக்கு ஹிந்தியில் வந்து பண்டித். அடுத்தது வக்கீலுக்கு தமிழில் சொல்கிற மாதிரியே தான் ஹிந்திலையும் வக்கீல் அப்படின்றது வரும். ஆரம்பம் அப்படின்னா ஹிந்தியில் வந்து ஆரம்பம். அடுத்தது குஷி, அதாவது மகிழ்ச்சியாக இருக்கிறது வந்து குஷி அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்திலையும் வந்து குஷி. அடுத்தது கர்வம்க்கு வந்து ஹிந்தியில் வந்து கர்வம். பிரார்த்தனைக்கு வந்து பிரார்த்தனா. குஷின்னு வரும். கர்வம்க்கு பிரார்த்தனா. அடுத்தது வந்து மூர்க்கன், அதாவது வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கிறவங்கள வந்து மூர்க்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து மூர்க்கு. ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆஷீர்வாத். பக்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தமிழில் சொல்கிற மாதிரியே தான் பக்தி அப்படின்றது வரும். அடுத்தது பாருங்கள் பாக்கியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து பாக்கிய. அடுத்தது இருதயம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிருதய. செல், அதாவது போ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ப்ராப்பரான தமிழ் வார்த்தை வந்து செல் அப்படின்றது. அது ஹிந்தியில் வந்து சல். இது ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், அதனால் கொடுத்துருக்கேன். செல் அப்படின்றது சல் அப்படின்றது வரும். அடுத்தது வந்து சாமான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஸோ பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து சாமான் அப்படின்னு சொல்லுவோம். அது ஹிந்தியில் வந்து சாமான் அப்படின்னு தான் வரும். மல்லிகை சாமான் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, மல்லிகை பொருட்களை, அந்த மாதிரி தான் ஹிந்தியில் வந்து சாமான் அப்படின்றது வரும். சூரியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து சூரிய. வியாபாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து வியாபார். அதே போல் வியாபாரம் பண்ணுறவங்கள வந்து வியாபாரின்னு சொல்லுவோம். ஹிந்திலையும் வந்து வியாபாரி அப்படின்றது தான் வரும். ஸோ சாமான் அப்படின்னு தான் வரும். சூரியன், சூரிய. வியாபாரம், வியாபார் அப்படின்னு வரும். வியாபாரி. அடுத்தது பாருங்கள் தைரியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தைரிய. அந்த இம்ம சவுண்டு மட்டும் வராது, தைரிய. அகங்காரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அகங்கார். கருமம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்மம் அப்படின்னா வந்து கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, முன்வினை. ஸோ அது வந்து ஹிந்தியில் வந்து கர்ம் அப்படின்னு வரும். அடுத்தது வந்து அயோக்கியன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து அயோக்கியா அப்படின்னு வரும். அடுத்தது வந்து நம்ம ஜூஸ்க்கான ப்ராப்பர் தமிழ் வார்த்தை வந்து சாறு, ரசம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஹிந்தியில் வந்து ரஸ். அடுத்தது வாரிசு அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து வாரிஸ். அடுத்தது வாய்தாவுக்கு ஹிந்திலையும் வாய்தான்னு தான் வரும். அக்னிக்கு வந்து ஆகுன்னு வரும், இல்லை அக்னின்னு சொல்லலாம். அக்னி ரெண்டுமே கரெக்டு. அடுத்தது தனம், அதாவது செல்வத்துக்கு வந்து இன்னொரு தமிழ் வார்த்தை வந்து தனம். அதுக்கு வந்து ஹிந்தியில் வந்து தன் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உதாரணம், அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து உதாரண் அப்படின்னு வரும். அடுத்தது குதிக்கிறதுக்கு வந்து கூது. தமிழில் குதி, ஹிந்தியில் வந்து கூது. அடுத்தது நாடகம் அப்படின்னா நாடக். ஸோ உதாரண், குதி, கூத், நாடகம், நாடக் அப்படின்னு வரும். ஸோ நம்ம இப்போ பார்த்த வார்த்தைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். நம்ம நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிந்தி வார்த்தையை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிராண்டு நேமு, இல்லை வந்து அது ஹிந்தி வார்த்தை தான் தெரியாமலே வந்து நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.